வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கத்திரிக்காய் சாதம். சூப்பராக கத்திரிக்காய் சாதம் அருமையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீடியோ எடுக்கல, பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் ஜேசி ஓடிக்கிட்டே இருக்குது, நான் சத்தம் எடுக்க முடியாது, அதனால் எடுக்கல. இன்னொன்று, நான் ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து போட்டிருக்கேன், உங்களோட சேனலில் போட்டிருக்கேன். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, அதுக்கு கரெக்டாக இதுதான் எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குன்றதுனால சிம்பிளாக சமையல். சிம்பிளான்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாதம். இது வெள்ளரிக்காய், இதுக்கு மேலே நமக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் அம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கத்திரிக்காய் சாதம். சூப்பராக கத்திரிக்காய் சாதம் அருமையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீடியோ எடுக்கல, பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் ஜேசி ஓடிக்கிட்டே இருக்குது, நான் சத்தம் எடுக்க முடியாது, அதனால் எடுக்கல. இன்னொன்று, நான் ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து போட்டிருக்கேன், உங்களோட சேனலில் போட்டிருக்கேன். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, அதுக்கு கரெக்டாக இதுதான் எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குன்றதுனால சிம்பிளாக சமையல். சிம்பிளான்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாதம். இது வெள்ளரிக்காய், இதுக்கு மேலே நமக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் அம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கத்திரிக்காய் சாதம். சூப்பராக கத்திரிக்காய் சாதம் அருமையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீடியோ எடுக்கல, பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் ஜேசி ஓடிக்கிட்டே இருக்குது, நான் சத்தம் எடுக்க முடியாது, அதனால் எடுக்கல. இன்னொன்று, நான் ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து போட்டிருக்கேன், உங்களோட சேனலில் போட்டிருக்கேன். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, அதுக்கு கரெக்டாக இதுதான் எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குன்றதுனால சிம்பிளாக சமையல். சிம்பிளான்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாதம். இது வெள்ளரிக்காய், இதுக்கு மேலே நமக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் அம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மருத்துவ குறிப்பு வந்து வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கத்திரிக்காய் சாதம். சூப்பராக கத்திரிக்காய் சாதம் அருமையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீடியோ எடுக்கல, பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் ஜேசி ஓடிக்கிட்டே இருக்குது, நான் சத்தம் எடுக்க முடியாது, அதனால் எடுக்கல. இன்னொன்று, நான் ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து போட்டிருக்கேன், உங்களோட சேனலில் போட்டிருக்கேன். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, அதுக்கு கரெக்டாக இதுதான் எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குன்றதுனால சிம்பிளாக சமையல். சிம்பிளான்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாதம். இது வெள்ளரிக்காய், இதுக்கு மேலே நமக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் அம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மருத்துவ குறிப்பு வந்து இருதயம் வந்து நமக்கு நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்னாக்கா டெய்லி அத்திப்பழம், அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பதப்படுத்தி விற்பாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் ஒரு கயிறில் போட்டு விற்பாங்க.
அதுவும் சாப்பிடலாம். அது எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் கூட சாப்பிடலாம். கயிறுல போட்டு விற்பாங்க, நல்லா பதப்படுத்தி அழுத்தி வைப்பாங்க. பழமாவும் சாப்பிடலாம். இருதயம் வந்து நம்ம இந்த பலமா நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமா வச்சுக்கணும் இருதயத்தை அப்படின்னா, இந்த அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். டெய்லியும் சாப்பிடலாம். இது இன்னைக்கு மருத்துவ குறிப்பு. சாப்பாடும் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.